ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இடியாப்பமும் ஒரு ஒயிட் ஸ்டூவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி அளவுலாம் இல்லை, நான் சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு பக்குவம் வர அளவுக்கு நான் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சுடு தண்ணி அரிசி மாவில். நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் புளிய நல்லா வரும். அந்த பதம் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவை இடியாப்ப குழாயில் போட்டு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இடியாப்பத்தை. மாவு பிசையும் போதே நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா மாவு இன்னுமே சாஃப்டாக வரும், புளியவும் ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லா தட்டிலையும் புளிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷனாக கேரளாவில் வெஜிடபிள் ஸ்டூன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுவும் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 1 inch பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட் ஒரு 2 எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதுவும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறமா இடித்து வச்ச இஞ்சியும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் எல்லாம் நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவர்லாம் வெளியே வரும்போது நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை, ஏன்னா இதை நம்ம வேக விட போகிறோம். வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறமா கொஞ்சம் பட்டாணியும் இருந்துச்சு, அதுவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது காய் வேணும்னா கூட இந்த ஸ்டூவில் போட்டுக்கலாம். பீன்ஸு அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர், அதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது வேக வச்சு எடுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம். ஏலக்காய் போடுறது நான் இதில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது சோம்பு போடுறோம்ல, அப்போவே ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 3. ஒரு விசில் வந்த உடனே தனியாக நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், காய் வெந்ததுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த பாலை ஊற்றிடணும். தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான இடியாப்பம் அண்ட் வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.